இபி சப்ளை கட் ஆச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டிஜி ஸ்டார்ட் பண்ணி, அதனோட சோர்ஸ நம்மளோட எமர்ஜென்சி லோடுக்கு எப்படி கொண்டு வருது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பேர் தான் வந்து ஏடிஎஸ். அதாவது ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இபி சோர்ஸ், டிஜி சோர்ஸ்னு 2 வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஃபெயிலியர் ஆகும்போது இந்த மாதிரி எமர்ஜென்சி லோடுக்கு சப்ளை கொடுக்கறதுக்காக வச்சிருப்பாங்க. ஓகே, இதை எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிக்கு தனியா பிரேக்கரும், டிஜிக்கு தனியா பிரேக்கரும் வச்சிருப்பாங்க. அந்த பிரேக்கர்ஸோட அவுட்புட்ஸை கொண்டு வந்து தான் நம்ம எமர்ஜென்சி லோடுக்குலாம் சப்ளை கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இபி சப்ளை இருக்கும்போது இந்த பிரேக்கர் வழியா நமக்கு சப்ளை போயிட்டு இருக்கும். சப்போஸ் பவர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி டிஜி ஆப்பரேட்டர் ஒருத்தர் வேகமா வந்து டிஜி ஆன் பண்ணிடுவாரு. அட் த சேம் டைம் டிஜியோட பிரேக்கரையும் ஆன் பண்ணிடுவாரு. ஸோ அது பண்ணுறது மூலமா இந்த டிஜிலேருந்து வரக்கூடிய சப்ளை வந்து நமக்கு லோடுக்கு போக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிஜி ஆப்பரேட்டர் அப்படின்னு ஒருத்தர் நம்ம வேலைக்கு வச்சிருப்போம். ஸோ எப்பெல்லாம் பவர் ஃபெயிலியர் ஆகுதோ அவர் மேனுவலாக போயிட்டு இந்த ப்ராசஸை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஓகே, இப்போ அந்த மேனுவல் ப்ராசஸை நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த டிஜி ஆப்ரேட்டரோட வேலையை இந்த ஏடிஎஸ் சுவிட்ச் வந்து எப்படி எடுத்துக்கிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஏடிஎஸ் சுவிட்சில் என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த சுவிட்சோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெர்மினல் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதனோட ஃபஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி சப்ளை, அதாவது அந்த சுவிட்ச் வேலை செய்கிறதுக்கு தேவையான சப்ளை. இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் சப்ளை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேஸ் சப்ளை கொடுத்துக்கலாம். RYB நியூட்ரல் அப்படின்னு ஒரு 3 பேஸ் சப்ளை வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு 3 பேஸ் சப்ளையும் நம்ம இன்புட்டாக கொடுத்துக்கலாம். எதுக்காக இந்த 2 சப்ளை கொடுத்துருக்காங்க, 2 3 பேஸ் சப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம யூசேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலே அவுட்புட்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு காமன் கொடுத்துட்டு ஒரு NO ஒரு NC அந்த மாதிரி ரிலே அவுட்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை ரிலே அவுட்புட் அப்படின்றது வந்து அந்த சுவிட்சோட டைப்ஸை பொறுத்து மாறும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆம்ஸ்லேருந்து 12 ஆம்ஸ் வரைக்கும் ரிலே அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை மட்டும் பார்த்தா போதும். ஸோ இந்த மிடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சில கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து நம்ம ஏடிஎஸ் சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான பேசிக் ஆப்ரேஷன். ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நீங்கள் சுவிட்ச் வாங்குனீங்க அப்படின்னா இதோட மேனுவல்ஸ்லேயே டீட்டெயில்ஸாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ பேசிக் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இது மட்டும் போதும். ஓகே, இதெல்லாம் தான் வந்து இதனோட ஆப்ஷன்ஸு. இப்போ அந்த மேனுவல் ஆப்ரேஷனை எப்படி ஆட்டோவாக மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, டிஜி ஆப்ரேட்டர் இருந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு, இபி சப்ளை இருக்கா அப்படின்றத பார்த்துட்டே இருந்திருப்பாரு. சப்போஸ் பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த டிஜி ஆன் பண்ணுவார், அப்புறம் டிஜி பிரேக்கரையும் ஆன் பண்ணுவார். ஸோ இந்த சுவிட்சும் அதே தாங்க பண்ணுது. ஸோ இந்த சுவிட்சுக்கு நம்ம 3 பேஸ் சப்ளை கொடுத்துருவோம். அதில் வந்து RYB நியூட்ரல் சொல்லி 3 கொடுத்துருவோம். ஸோ இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் கட் ஆனாலும் சரி, இல்லை எல்லா ஃபேஸும் கட் ஆனாலும் சரி, இது வந்து 2 அவுட்புட்டை வெளியில் கொடுக்கும். அதாவது ஒரு டிஜி ஆன் பண்ணுற அவுட்புட்டையும் அதுக்கப்புறம் டிஜி பிரேக்கர் ஆன் பண்ணுற அவுட்புட்டையும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த சுவிட்சில் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பெல்லாம் வந்து இந்த சப்ளை கட் ஆகுதோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 அவுட்புட்டையும் வந்து அது கொடுக்கும். ஸோ கொடுக்கறது மூலமாக நமக்கு அந்த மேனுவல் ஆப்ரேஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம். அந்த டிஜி ஆப்ரேட்டருக்கும் வேலை இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஏடிஎஸ் சுவிட்சை நம்ம சப்ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய MDBயில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றியும் அது நம்ம MDBயில் இருக்கக்கூடிய பஸ் பார்ஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ஒரு டிஜி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு MDB பேனலில் கனெக்ட் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இபி இன்கம்மர், ரெண்டாவது இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டிஜி இன்கம்மர். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிரேக்கருக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கொடுத்துருப்போம். ரெண்டாவது இருக்கக்கூடிய பிரேக்கருக்கு இன்புட்டாக வந்து நம்ம டிஜிலேருந்து கொடுத்துருப்போம். ஓகே, இது ரெண்டுக்கும் இடையில தான் வந்து நம்ம ஏடிஎஸ் சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஏடிஎஸ் சுவிட்சுக்கு வந்து நம்ம 3 பேஸ் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம இபிலேருந்து வரக்கூடிய சப்ளை எடுத்து கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ அந்த ஏடிஎஸ்லேருந்து ஒரு ரிலே அவுட்புட் எடுத்து கொண்டு வந்து நம்ம டிஜி ஆப்ரேட் பண்ணுறது, டிஜி ஆன் பண்ணுறதுக்கான அவுட்புட்டை கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அவுட்புட் எடுத்து கொண்டு போய் நம்மளோட டிஜி இன்கம்மரில் இருக்கக்கூடிய க்ளோஸ்டு காயிலுக்கு நம்ம சப்ளை கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ எப்போ வந்து இபி சப்ளை கட் ஆகுதோ ஸோ அப்போ வந்து இந்த ஏடிஎஸ்லேருந்து இந்த ஒரு அவுட்புட் வழியாக போயிட்டு இந்த டிஜியை ஆன் பண்ணிடும். ஸோ அட் த சேம் டைம் வந்து இந்த அவுட்புட் போயிட்டு நம்ம அந்த பிரேக்கரில் இருக்கக்கூடிய க்ளோஸ்டு காயில் ஆன் பண்ணுறது மூலமாக ஸோ இந்த பிரேக்கர் ஆன் ஆயிரும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபெயிலியர் ஆகும்போது UV காயில் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி போடும்போது பவர் ஃபெயிலியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரேக்கர் ஓப்பன் ஆயிரும். ஓகே, இதுதான் வந்து நம்ம சப்ஸ்டேஷனில் ஏடிஎஸ் சுவிட்ச் கனெக்ஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே,
ஓகே. அடுத்தது மேனுவல் பஸ் கப்ளர் ப்ராசஸ். அதாவது இந்த பஸ் கப்ளர் ப்ராசஸை ஏடிஎஸ் சுவிட்ச் இல்லாமல் எப்படி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஏடிஎஸ் சுவிட்ச் இருக்கிறத எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்மகிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு ஒரு எம்டிபி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கனெக்ஷன் எப்படி கொடுத்துருப்போம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அந்த பிரேக்கருக்கு இன்புட் கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் இன்னொரு எம்டிபி இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து கனெக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே. இந்த 2 எம்டிபிக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா பஸ் கப்ளர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா சப்போஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற லோடுக்கெலாம் சப்ளை எல்லாம் போயிடலங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கரை ஆன் பண்ணி ஸோ இங்கே இருக்கிற லோடெல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர மாதிரி பிரித்து கொடுத்துப்பாங்க. சப்போஸ் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு என்ன ஆகும். ஸோ இங்கே இருக்கிற லோடுக்கெலாம் சப்ளை எல்லாம் போயிடும். ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பஸ் கப்ளர் ஆன் பண்ணுறது மூலமாக ஸோ இங்கே இருக்கிற லோடெல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ இது இனிஷியலாக வந்து இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மருக்கும் லோடு ஷேர் ஆகிற மாதிரி தான் வந்து இங்கே கனெக்ட் ஆகிற லோடை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து பஸ் கப்ளர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து மேனுவலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு ஆப்ரேட்டர் வந்து டக்குன்னு பஸ் கப்ளர் ஆன் பண்ணிடுவார். ஸோ ஆன் பண்ணுறது மூலமாக ஸோ இந்த 2 கனெக்ட் ஆகிற லோடுக்கும் வந்து சப்ளை போக ஆரம்பிக்கும். இது வந்து மேனுவல் ப்ராசஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஏடிஎஸ் சுவிட்ச் வச்சுருப்போம். ஸோ இந்த 2க்கு இடையில வந்து ஏடிஎஸ் சுவிட்ச் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுக்கு வந்து இன்புட் எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு 3 ஃபேஸ் சப்ளை, அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய 3 ஃபேஸ் சப்ளை, அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய 3 ஃபேஸ் சப்ளை. நம்ம முன்னாடி பார்த்தோம்லங்க. ஸோ 2 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்குற ஆப்ஷன் இருந்ததில்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே கொடுத்துருவோம். ஸோ இப்போ இதுலேருந்து வரக்கூடிய ஒரு அவுட்புட் எடுத்துக்கொண்டு போய் ரிலே அவுட்புட் இருந்ததுங்க, அது கொண்டு போய் இந்த பஸ் கப்ளரோட க்ளோசிங் காயிலுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து எந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆனாலும் ஸோ இது டிடெக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பஸ் கப்ளரை ஆப்ரேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஏடிஎஸ் சுவிட்ச் மூலமாக இந்த பஸ் கப்ளர் ஆப்ரேஷனும் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இப்போ ஏடிஎஸோட அப்ளிகேஷன் 3வது அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாங்க. நார்மலாகவே பெரிய பெரிய பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கேடா சிஸ்டம்லாம் வந்து சப்ளை யூபிஎஸ் மூலமாக தான் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது பவர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்கேடா சிஸ்டத்தில் டேட்டாலாம் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளோட கெட்ட நேரம் இபி சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம பார்க்கல. அந்த சமயத்தில் வந்து நம்ம யூபிஎஸ்லேருந்து சப்ளை போயிட்டுருக்கோம். ஸோ அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம். அதனால் அதில் இருக்கிற பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டு யூபிஎஸும் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அந்த சமயத்தில் அப்படியே பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கேடா சிஸ்டம் ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி ஆஃப் ஆச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு டேட்டாவும் ரெக்கார்ட் ஆகாது. ஃபர்தராக நம்ம எந்த ஒரு அனலைசிஸும் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஏடிஎஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபேஸ் சப்ளை சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏடிஎஸ் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் சப்ளை மாற்றி கொடுக்கக்கூடிய ஏடிஎஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இதாங்க அந்த ஏடிஎஸ். ஸோ இதனோட பேக் சைடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய டெர்மினல் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டெர்மினலும் அவுட்புட் டெர்மினல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 2 சோர்ஸு, ஒரு இன்புட்டு, இது 2வது இன்புட்டு. ஸோ 2 சோர்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம முன்னாடி 3 ஃபேஸில் பார்த்துடுங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே இது வந்து ரிலே அவுட்புட். ஸோ இந்த ஏடிஎஸ் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கான ரிலே அவுட்புட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு NO ஒரு NC கொடுத்துருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இதில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்இடிஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரிஞ்சுது அப்படின்னா சோர்ஸ் 1 வந்து இங்கே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் 2 வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட். ஸோ இப்போ எந்த சோர்ஸ் வழியாக போகுது அப்படின்றதையும் நம்ம இந்த எல்இடி எரியறதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த சோர்ஸ் வழியாக நம்ம போகணும் அப்படின்றத நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான சுவிட்ச் தான் இது. ஓகே. இப்போ நம்ம அப்ளிகேஷனில், அதாவது அந்த ஸ்கேடா அப்ளிகேஷனில் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாங்க. ஓகே. இப்போ நம்மகிட்ட ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஏடிஎஸ் சுவிட்ச் இருக்குது. அதுக்கு ஒரு சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் சப்ளை கொடுத்துருப்போம். இன்னொரு சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இபி சப்ளை கொடுத்துருப்போம். இதனோட அவுட்புட்டை கொண்டு வந்து தான் நம்ம ஸ்கேடா சிஸ்டத்துக்கு சப்ளை கொடுத்துருப்போம். ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த யூபிஎஸ் வழியாக சப்ளை போயிட்டுருக்கும். சப்போஸ் இந்த யூபிஎஸ்ல இருக்கக்கூடிய பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து சப்ளை வந்து இங்கே போயிட்டுருக்கும். எப்போ ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆகி இந்த யூபிஎஸும் ஃபெயிலியர் ஆகி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் வந்து இந்த ஸ்கேடா சிஸ்டத்துக்கான பவர் வந்து கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரே டைமில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்றதுனால இந்த ஏடிஎஸ் வந்து நம்மளோட ரொம்ப ஸ்கேடா சிஸ்டம் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இந்த வீடியோவோட மொத்த அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இபி டு டிஜி எப்படி மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராசஸை பற்றி பார்த்தோம். 2வது நம்ம ஏடிஎஸ்ல என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். 3வது அந்த ஏடிஎஸ்ஸை நம்மளோட சப்ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எம்டிபியில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அது ஃபஸ்ட் அப்ளிகேஷனு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ் கப்ளர் அப்ளிகேஷனை மேனுவலாக எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம், அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎஸ் வச்சு எப்படி பண்ணோம் அப்படின்றது 2வது அப்ளிகேஷனை பார்த்தோம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கேடா சிஸ்டத்துக்கு வந்து பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன நடக்கும், ஸோ
ஸோ அதை வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஏடிஎஸ்ல எப்படி கனெக்ட் பண்ணோம், அந்த சிங்கிள் ஃபேஸ் ஏடிஎஸ்ல என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஓகே, அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெக்கர் வந்து எப்படி வேலை செய்யுது, ஸோ அந்த எப்படி வந்து நம்ம வைண்டிங்கில் இருக்கிற ஐஆர் டெஸ்ட் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.